வணக்கம் நண்பர்களே. நியூயார்க்கில் நம்ம ஐநா பொது சபை கூட்டத்தில் நம்ம அரபு மற்றும் முஸ்லீம் நாடுகளை சேர்ந்த தலைவர்களை நம்ம தலைவர் சந்திச்சிருக்காரு. யார் தலைவர்னா நம்ம தலைவன் ட்ரம்ப் தான் சந்திச்சிருக்காரு. அப்போது எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா, அவங்க காசா மீதான இஸ்ரேல் போர் எப்போ முடிவு கொண்டு வருவது பற்றி அவங்க ரொம்ப விவாதிச்சிருக்காங்க. அப்புறம் வாஷிங்டனில் ஓவல் அலுவலகத்தில் நம்ம பாகிஸ்தான் பிரதமர்னாலே நம்மளுக்கு ஒரு தமாஷா போச்சு. நம்ம ஷெபாஸ் ஷெரீஃபும் அவருடைய இராணுவ தளபதி நம்ம ஆசிம் முனீர் ரெண்டு பேரும் ஜோடியாக போய் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ட்ரம்ப் தலைவனை சந்திக்க போயிருக்காங்க. யார் நம்ம ட்ரம்ப்பை சந்திக்க போயிருக்காங்க. அந்த சந்திப்பு சந்திக்க போகும்போது நம்ம தலைவர் ட்ரம்ப் ஆஃபீஸ் ஒர்க்காக அவர் ஆஃபீஸில் இருந்திருக்காரு. வேலை விஷயமாக அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது இவங்க ரெண்டு பேரும் அவரோட ஆஃபீஸ் அலுவலகத்தோட வெளியில் 2 சேரில் 2 பேரை உட்கார வச்சு வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 30-35 நிமிடங்கள் 2 பேரும் தலைவனுக்காக வெயிட்டிங். நம்ம ட்ரம்ப் தலைவனுக்காக 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இருவரும். அதுக்கப்புறம் அங்கே அதுக்கப்புறம் ட்ரம்ப் சந்திச்சிருக்காரு. அப்போ துணை ஜனாதிபதி அமெரிக்காவோட துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் கூட இருந்தார். அவங்க சந்திப்பில் என்ன பண்ணுவாங்க, நம்ம பாகிஸ்தான் பிரதமரும் அவங்களோட ஆசிம் முனீரும் 2 பேரும் இராணுவ தளபதியும் போனாலே அவங்க புகழ் மாலை தானே போடுவாங்க நம்ம தலைவனுக்கு. எதுக்கு போகிறாங்க? புகழ்கிறதுக்காக தான் போகிறாங்க 2 பேரும். ஸோ ட்ரம்ப்பை நிறைய பாராட்டு 2 பேரும் பாராட்டி, நீங்கள் ஒரு தைரியமான துணிச்சலான மனிதர் அப்படி இப்படின்னு ரொம்ப பாராட்டியிருக்காங்க. நீங்கள் இல்லைன்னா தெற்காசியாவில் ஒரு பெரிய பேரழிவே சந்திச்சிருக்கோம் அப்படின்லாம் ஒரு புகழாரம் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் தான் நிறைய நாடுகளோட அமைதிக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் இல்லைன்னா நிறைய நாடுகளோட போர் நின்றுருக்காது. இந்தியா பாகிஸ்தான் வாருக்கும் பாகிஸ்தான் போரும் நிற்கிறதுக்கு நீங்கள் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தீங்க அப்படின்னு ஒரே புகழாரம். அப்புறம் எங்கள் நாட்டுக்கு நீங்கள் எப்போ வரீங்க நீங்கள் எப்போ வசதியோ அப்போ வாங்க அப்படின்னு அதுவும் ரிக்வெஸ்ட் வச்சுருக்காங்க. யாருன்னா நம்ம ஷெபாஸ் ஷெரீஃபு, நம்ம பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃப். அவர் நீங்கள் எப்போ வசதியோ அப்போ வாங்க சார் அப்படின்ற மாதிரி நம்ம தலைவனுக்கு கூப்பிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஓவல் அலுவலகத்தில் ஷெபாஸ் ஷெரீஃப் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃப் இதுதான் முதல் முறை. வாஷிங்டனில் இருக்கிற நம்ம தலைவன் நம்ம அமெரிக்க ஜனாதிபதியோட ஆஃபீஸ் ஓவல் அலுவலகத்தில் இருக்கு இல்லையா, வாஷிங்டனில். அந்த அலுவலகத்தில் ஒரு பாகிஸ்தான் பிரதமர் 6 வருடங்களுக்கு பிறகு ஷெபாஸ் ஷெரீஃப் இப்போ தான் முதல் முறையாக சந்திக்கிறாரு. இதுக்கு முன்னாடி யார் சந்திச்சாங்கன்னா பாகிஸ்தான் பிரதமர் 2019 இம்ரான்கான் பிரதமராக இருக்கும்போது ஓவல் அலுவலகத்தில் வாஷிங்டனில், அமெரிக்காவோட வாஷிங்டனில் ஓவல் அலுவலகத்தில் இம்ரான்கான் அப்போதைய பிரதமரை சந்திச்சிருக்காரு. அப்போதைய ஜனாதிபதியை சந்திச்சிருக்காரு. இதுதான் நியூஸு. இதுக்கு முன்னாடி சந்திப்பு எப்படி இருக்கும்னு தெரியாது. இம்ரான்கான் சந்தித்தது எப்படி இருந்ததுன்னு தெரியாது. பட் இது மிகவும் நகைச்சுவையாக எல்லார் முன்னாடி பேசப்படுது. ஏன்னா இவங்க ட்ரம்ப்புக்காக அரை மணி நேரம் மூடப்பட்ட கதவுகளுக்கு பின்னால் அரை மணி நேரம் காத்திருந்து தலைவனை பாராட்டிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது. நன்றி.